வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு கீர்த்தி சுரன் டைரக்ஷன் வந்திருக்க டியூட் படத்துக்கு எப்படி சென்சார் கொடுத்துருக்காங்க, படம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்படியாப்பட்ட பொம்பளைய கூட்டி கொடுப்பேன்னு அவன் சொல்லலாமா? அவனை மறந்துட வேணாம்னே. கூட்டி கொடுக்கறது சும்மா இருப்பா. அவன் ஒரு தடவை சொன்னா ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவான் போல இருக்கப்பா. உன்னைய சொன்னா என்ன, என்னைய சொன்னா என்ன, அவனை அங்கேயே வாழ்ந்துருக்கு. நீ எதுக்கு என்ன தடுத்த? நீ எதுக்கு தடுத்தியா? பொண்டாட்டியவே கூட்டி கொடுக்குற மாமா பைய கதை தான் அப்படின்னு இந்த டியூடு கீழே ஒரு டேக் போட்டாலும் தவறே இல்லை. டியூட் படம் 7/10/2025 தான் சென்சார் ஆகிருக்கு. இந்த படத்தில் டியூரேஷன் 139 minutes 41 seconds, அதாவது 2 மணி நேரம் 19 நிமிஷம் 41 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்த படம் ஒரு 2.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இது ஒரு யூஎஸ் சர்க்கிட் படம். படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. US 16+, 16 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் இந்த படம் பார்க்கலான்றாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஹைதராபாத், சென்சார் கொடுத்து டி பாலமுரளி சென்னை. இந்த படத்துக்கு பெரிய சென்சார் கட்லாம் ஒன்றும் இல்லை. படத்தில் நிறைய கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் பீப் போட்டிருக்காங்க. விஷுவலாக கட் பண்ணி தூக்குற மாதிரி எந்த ஒரு சீனும் கிடையாது. சரி, இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 2025 தீபாவளி ரிலீஸில் முக்கியமாக 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 1 டியூட், அடுத்து பைசன், 3வது டீசல். இந்த 3 படமே புது ஹீரோக்கள் படம் தான். எந்த ஒரு பெரிய காம்படிஷன் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் ஏதாச்சும் ஒரு படம் காந்தாரா 2 மாதிரி ஊரையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு படம் அமையும், அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நடந்தது வேறு. இந்த தீபாவளி ஒரு தூங்குமூஞ்சி தீபாவளி. ரிலீஸ் ஆன இந்த 3 படமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. அந்தளவுக்கு படம் ரொம்ப சுமாராக இருக்குது. ஃபஸ்ட்டு டியூட் படத்தை தான் பார்த்தேன். படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ அப்படி இப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு மாதிரி போகுது. பெருசாக போர் அடிக்காமல் படத்தையும் முடிச்சிடுறாங்க. ஆனால் கதை ரொம்ப தப்பாக இருக்கேப்பா. இதெல்லாம் ஒரு கதையா? என்னதான் 2K கிட்ஸுக்கும் ஜென்சிங்களுக்கும் இந்த படம் எடுத்திருந்தாலும் அவங்களாம் என்ன இவ்வளோ மட்டமான ஐடியாலஜியில் இருக்காங்க? இந்த குப்பை கதையை அவங்க ஏற்றுப்பாங்களாம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. பெரும்பான்மையான 2K கிட்ஸே இந்த கேவலமான கதையை ஒத்துக்கலனாலும் யதார்த்தம் என்னன்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்துலேயே இந்த டியூட் படம் தான் எல்லா தேட்டர்லையும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு வழி இல்லை. பிரதீப் ரங்கநாதன் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு படத்தை வந்து பார்க்குறாங்க. ஆனால் இப்படி நம்பி வந்த எல்லாரையும் ஏமாற்றி துரோகம் பண்ணி வாரி வாயில் போட்டுக்கிட்டு வயிற்றுச்சலாக தேட்டர் விட்டு வெளியே அமிச்சவர் தான் இந்த பிரதீப் ரங்கநாதன். இன்றைக்கி கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணால் இந்த படம் கொஞ்சம் சுமாரான படம் சொல்லலாம். ஆனால் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே போன பல பேர் வயிற்றுச்சலோட தான் வெளியே போனாங்க. சொல்ல முடியாத ஒரு மூட் அவுட்டு. எப்பவுமே பிரதீப் ரங்கநாதன் படம் தேட்டரில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, சீனுக்கு சீனு பிளாஸ்ட் ஆகும். அப்படி ஒரு சிரிப்பலைகள், கைத்தட்டல், விசில்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 75% அது மிஸ்ஸிங். அதுவும் செகண்ட் ஹாஃபில் என்ன எழுவு கதையா இது, என்ன எழுவுது? படம் பார்க்குறீங்களா கிறுக்கு பயல் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு ஆடியன்ஸ் பல பேரை காண்டாக்கணும் தருணம் அது. இதெல்லாம் ஒரு கிளைமேக்ஸ் தூணு காரி துப்பிட்டு மூட் அவுட்டில் தான் பாதி பேர் படத்தை விட்டு வெளியே போனாங்க. என்னதான் லவ் டுடே, டிராகன் படம்லாம் யங்ஸ்டர்ஸை மனசில் வச்சு கதை எடுத்திருந்தாலும் அந்த படத்துக்குள்ளே பாசிட்டிவாக பல மேட்ருகள் இருக்கும். ரொம்ப சரியான கிளைமேக்ஸ் வச்சு ஆடியன்ஸை தேட்டரை விட்டு திருப்தியாக வெளியே அனுப்புவார் பிரதீப். மகிழ்ச்சியோட சிரிப்போட தேட்டரை விட்டு ஜாலியாக வெளியே வந்த ஆடியன்ஸ் அவங்களாம். ஆனால் இந்த டியூட் படத்துக்கு அந்த மேஜிக் நடக்கவே இல்லை. ஆளை விட்டா போதுண்டா சாமி, எங்களை என்ன கிறுக்கு பயல் நினச்சிக்கிட்டீங்களா? கிட்டத்தட்ட ஒரு கலாச்சார சீர்கேடு அந்த படம். அப்படின்னா இப்போ ஒரு கேவலமான கதையை இந்த படத்தில் எடுத்து வச்சுருக்காங்கன்னா என்ன கதை அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு விஜய் டைப் ஆஃப் ஃபார்முலா. இது விஜய் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி சில படங்கள் நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு லவ் சப்ஜெக்ட் ஹீரோவாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ஷன் எடுத்து அப்புறம் ஃபுல் ஆக்ஷன் ஆகி அப்புறம் மாஸ் படம் பண்ணி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான படங்களை சூஸ் பண்ணிட்டு இருந்தார். அதே ஃபார்முலா தான் பிரதீப் ரங்கநாதன் கை எடுத்திருக்காரு. இந்த டியூட் படத்தோட கதை மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் பூவே உனக்காக ஷாஜகான். பூவே உனக்காக ஷாஜகான் படத்தோட கதையை இந்த காலகட்டத்தை எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. என்ன அந்த காலகட்டத்தில் நான் லவ் பண்ணுற பொண்ணு யாரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு சேர்த்து வைக்கிற கதையாக இருக்கும். இந்த டியூட் படத்தில் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் நான் கல்யாணம் பண்ணுற ஒய்ஃபே யாரை லவ் பண்ணுறாங்களோ அவங்க கூட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கும் அலோவ் பண்ணுவார். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டும்னு அவங்கள சேர்த்து வச்சு ஃபாரினுக்கும் அனுப்புவார். அந்த அளவுக்கு அட்வான்ஸாக திங்க் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இதாங்க அந்த டியூட் படத்துடைய அற்புதமான கதை சுருக்கம். இப்படி ஒரு கன்றாவி காவிய கதையை தான் தேனில் கலந்து மருந்தை கொடுக்குற மாதிரி பிரதீப் ரங்கநாதன் நம்ம கேப்சர் பண்ணிட்டாரு. ஏதாவது ஒரு சீன் பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக வெளியே படம் பார்க்குற அத்தனை பேருமே இந்த கதை உறுத்துது. ஆடியன்ஸ்க்கு பிரதீப் ரங்கநாதன் கேரக்டரையும் பிடிக்குது, அமிதாப் பைஜு கேரக்டரையும் பிடிச்சிருக்கு, ஏன் சரத்குமாரையும் பிடிச்சிருக்கு. பேசாமல் இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த பூசா வந்த லவ்வர் துரத்தி விட்டுலாமே. இவங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த பூசா வந்த லவ்வர் பையனை அடித்து துரத்தி விட்டுலாம்ல அப்படின்னு தான் அத்தனை பேருக்கும் தோணுச்சு. பொதுவாக எல்லா படங்களுக்குமே படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒவ்வொரு விதமான தாட்டு இருக்கும். இந்த படம் கொஞ்சம் இப்படி எடுத்துருக்கலாம்ன்ற எண்ணங்கள் தோணும். ஆனால் அதெல்லாம் படம் பார்க்குற பெரும்பான்மையான ஆடியன்ஸுக்கு இருக்காது. ரொம்ப குறிப்பிட்ட ஃபியூ பர்சன்டேஜ் தான் இந்த மாதிரி மாற்றி யோசிக்கிற மனநிலை வருவாங்க. மேக்ஸிமம் ஆடியன்ஸ் என்ன கதையை ஏற்றுக்கிறாங்களோ அதுதான் ஹிட்டு. ஆனால் இந்த டியூட் படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்களே
இது ஒரு நல்ல கிளைமேக்ஸ் இல்லை, இந்த கதை இப்படி முடிச்சிருக்கூடாது, இது இப்படி மாற்றி எடுத்துருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை மேக்ஸிமம் ஆடியன்ஸ் திங்க் பண்ணி குறிப்பிட்ட கொஞ்சம் ஆட்கள் இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு மட்டும் பிடிக்கிற மாதிரி படமாக எடுத்து வச்சுட்டாரு. இதுதான் இந்த படத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்க பேராபத்து. அதனால தான் இந்த படம் கமர்ஷியலாக ஹவுஸ்ஃபுல்லாக போனாலும் விமர்சன ரீதியாக இந்த அளவுக்கு கத்தி குத்து வாங்கிட்டு இருக்கு. தீபாவளி கழிச்சு இந்த படம்லாம் 10 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட் ஆடியன்ஸ்னு ஒன்று இந்த படத்துக்கு இருக்கவே இருக்காது. ஐயோ இந்த குப்பையெல்லாம் நம்மளால் திரும்பி பார்க்க முடியாதுன்னு தேட்டரை விட்டு திருச்சி ஓடின கூட்டம் தான் அதிகம். ஸோ அதுதான் இந்த படத்துடைய அப்பட்டமான ரிசல்ட். இந்த படத்துக்கு என்ன தான் காசு கொடுத்து ப்ரொடக்ஷன் டீம் ரிவ்யூ வாங்கி பல முட்டுகள் கொடுத்தாலும் உண்மையான பப்ளிக் ஒப்பீனியன் இது ஒரு குப்பை கதை, நம்ம மக்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆபத்தான கதை. தான் தாலி கட்டின பொண்டாட்டியை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குற பெருந்தமையான மக்கள்லாம் நம்ம ஊரில் எங்கேயோ 1-2 பைத்தியங்கள் வேணா இருக்கலாம். அந்த பைத்தியக்கார கூட்டத்தில் நம்ம வாழ முடியாதுப்பா. நம்ம ஆளுங்க டெக்னாலஜி அப்டேட் ஆகி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாங்க, ஏஐ யூஸ் பண்ணுவாங்க, அடுத்தது டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ஜென்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப லேசியாக சிம்பிளாக எடுத்துப்பாங்கன்ட்டு நீ எந்த கன்றாவையும் ஒன்றா நம்ம தள்ள கட்ட முடியாது. லவ் டுடேவை ஏற்றுக்கிட்டவங்க தான் காந்தாராவை ஏற்றுக்கிட்டாங்க, காந்தாராவை ஏற்றுக்கிட்டவங்க தான் இந்த டியூடையும் காலி பண்ணாங்க. ஒரு கதையில் எந்த அளவுக்கு விஷம் கலந்துருக்குன்றத நம்மளால ஈஸியாக கணிப்பாங்க. இது வரைக்கும் தான் உன் லிமிட்டு, இது வரைக்கும் தான் என்டர்டைன்மெண்ட், ஏதோ ஓகே பரவாயில்லன்னு ஏற்றுப்பாங்க. என்னதான் இப்போ ஊரே ஏற்றுக்குச்சே, நான் எந்த கதையை ஒன்றா சொல்லுவேன், மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு கண்மூடித்தனமாக நினச்சாங்கன்னா யோசிக்காமல் உன் வாழை ஒட்ட நெருக்கிறதுக்கும் தயாராகிறதும் இதே மக்கள் தான். அதுக்கான சரியான உதாரணம் தான் டியூட். பிரதீப் ரங்கநாதனுடைய ஓவர் கான்ஃபிடென்ட்க்கு இந்த செருப்படி தேவை தான். இனிமேவாச்சும் இதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக ஓவராக போயிட்டோமோ, எதுக்கு நமக்கு இதெல்லாம் அப்படின்னு புரிஞ்சுட்டு கொஞ்சம் யூட்டன் போட்டார்னா அவர் அடிச்சுக்க ஆள் இல்லை. ஏன்னா காசு கொடுத்து ப்ரமோஷன் பண்ணி தூக்கி விடுறதுக்கு எத்தனையோ பணக்கார ஹீரோக்கள் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இல்லாத மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் பிரதீப் ரங்கநாதனுக்கு தானாக வந்திருக்கு. உண்மையில் அவர் ஒரு சூப்பர் என்டர்டெய்னர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யூனிக்கான ஆக்டர். இந்த டியூட் படத்தில் கொஞ்சம் சருக்குனாலும் அடுத்தடுத்து படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி அடுத்தடுத்து வர கதை தேர்வை ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணார்னா நிச்சயம் அவர் டாப் 5 வர பெரிய ஹீரோ தான். இந்த டியூட் படத்துக்கு முட்டு கொடுத்து பேசுகிற அத்தனை பேருமே காசு வாங்கினவங்க தான். படம் ரொம்ப சுமாராக இருக்குப்பா, என்ன கதை இது அப்படின்னு சொல்கிறது மட்டுமே தான் யதார்த்தம், உண்மையும் கூட. இது ஒரு தப்பான கதை, இதை நல்லா இருக்குன்னு சொல்கிறவன் நிச்சயம் தப்பானவன் தான். சொல்லப்போனால் இந்த படம் ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு கூட சில பேர் திட்டிட்டு போவாங்க. ஏன் இன்டர்வலுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு குழந்தையே ஃபார்ம் ஆகிடும். அந்த சீனுக்கெல்லாம் ஆடியன்ஸ் இது பொய்யா இருக்குமோ அப்படின்னு நினச்சி பார்த்தா ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைய பெற்றுருவாங்க. இங்கெல்லாம் பல பேரால் சகிக்கவே முடியாது, வாங்க நம்ம எழுந்து வெளியே போயிடலாம் தேட்டர் விட்டு அப்படின்ற எண்ணம் கூட சிலருக்கு வரும். ரொம்ப க்யூட்டான ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் சேராமல் ஏதோ ஒரு நாய்கிட்ட படுத்து பிள்ளையை பெற்று வச்சிருக்காளேன்னு அப்படின்ற எண்ணம் தான் பலருக்கு தோன்றியது. இந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு யாராச்சும் சொன்னால் அதுக்கு உண்மையான அர்த்தம் போங்க போய் சாவுங்க, நான் மட்டும் தான் பாடணுமா, நீயும் போய் அனுபவி அப்படின்றது தான் உண்மையான அர்த்தம். லவ் டுடே டிராகன் வரிசை இது ஒரு ஹாட்ரிக் வெற்றி. பிரதீப் ரங்கநாதன் இப்பொழுது அதிகமான உறுப்பே ஆவரேஜ் அப்படின்னு சொன்னால் அதிகமான உறுப்பே. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் ஆவரேஜ், செகண்ட் ஆஃப் சூற மொக்க அப்படின்றது தான் உண்மை. இந்த படத்துடைய சாங்ஸு என்னமோ கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த படத்துடைய பிஜிஎம்க்கு சாய் அபயங்கர் ரொம்ப ட்ரை பண்ணி சீரியல் அளவுக்கு தான் மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம் நாலேஜ் அவருக்கு அறவே இல்லை அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது. கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. குறிப்பாக அந்த ஹிட்டான பாட்டுடைய டியூனை வச்சு பிஜிஎம் போடும்போது ஓகேவாக இருக்குது. ஆனால் அந்த டியூனை யூஸ் பண்ணாமல் பிஜிஎம் போட்டார்னா அது ஆல்ரெடி ப்ரீசெட்ஸாக இருக்க சீரியல் மியூசிக் தான். இது இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். சாய் அபயங்கர் உனக்கு இன்னும் மியூசிக் முழுசாக தெரியாதா, ஏதோ ஒரு 4 பாட்டை பாடி ஏஐ வச்சு கம்ப்யூட்டர் வச்சு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்றதை எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். பட் ஒன்றும் தப்பு இல்லை, இன்னும் கற்றுக்கிறதுக்கு வயசும் காலமாக அவருக்கு இருக்குது. இன்னும் ஒரு சில வருஷத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பார்க்கலாம். ஆனால் அவரோட அடுத்தடுத்து கனெக்ஷனில் இருக்க படங்களில் பேக்ரவுண்ட் மியூசிக்கு வேறு ஒரு ஆளை தான் போட்டாகணும். இல்லைனா சூர்யாவோட கருப்பு மீண்டும் வெறுப்பு சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு நினச்சேன்னா, தெலுங்கில் அல்லு அர்ஜுன் நடித்து ஆர்யா 2ன்னு ஒரு படம் வந்தது. அதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழில் ரீமேக் பண்ணாங்கன்னா செகண்ட் பார்ட் பண்ணல. கிட்டத்தட்ட அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் மாதிரி இந்த படம் வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த படத்துடைய நெகட்டிவ் ரிவ்யூலேருந்து தப்பிச்சிருக்கலாம். அவ்வளோ பெரிய டஃப்பான கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு வரும். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் இப்படி ஒரு நல்ல பையன் மிஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் ஒரு தருதலையை காதலிக்கிறியன்ட்டு படம் பார்க்குற ஆடியன்ஸ் முதற்கொண்டு படத்தில் வர பொண்ணோட அப்பா முதற்கொண்டு மொத்த பேரையும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும். கடைசியில் அந்த பொண்ணு அல்லு அர்ஜுனை சூஸ் பண்ணிவிடும். பட் கிளைமேக்ஸ் அப்படி கொண்டு வரணும்னா மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸும் சீன்ஸும் பிரதீப் ரங்கநாதன் வச்சுருக்கணும். சரி போக போக கதை மாறும், இந்த மாதிரி வந்து முடிப்பாங்கன்னு பார்த்தா ஒரு மொக்க கிளைமேக்ஸை வச்சு இதுதான் ஹாப்பி எண்டிங்னு போட்டு முடிக்கிறானுங்க. அட பாவீங்களா, இதான் அவங்க படத்துடைய கிளைமேக்ஸா? எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கதைகளுக்கு இது ஒரு நல்ல முடிவு இல்லை. எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆகிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆகிட்டு வராது சாரே.
நீ பறஞ்ச கதைக்கு கிளைமேக்ஸே கரெக்டு, இது குறைச்சி ஓல்டு கிளைமேக்ஸ் தான் பட் கோல்டு அப்படின்னு பாக்யராஜ் அந்த 7 நாட்களில் ஒரு டைலாக்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதுதான் எந்த காலத்துலேயும் சிறந்த கிளைமேக்ஸ். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ தரலான்னா, இந்த படத்தில் இது குப்பை கதைக்காகவே 100க்கு ஒரு 50 மார்க் குறைச்சிக்கலாம். கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப்ல இட்லி கடை எப்படி ஒரு சுமாராக கலெக்ட் பண்ணி ஏதோ ஓடிச்சோ அந்த மாதிரி இந்த டியூட் படம் ஒரு சுமாரான காசை எடுத்து அது இதையும் ஒரு அபவ் ஆவரேஜ் ஹிட்லிஸ்ட் தான் சேர்த்து வைப்பாங்க. ஆனால் படத்துக்குள்ளே இருக்க கதை விஷம். அடுத்த படத்தில் சந்திப்போம். எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். இப்படியாப்பட்ட பொம்பளைய கூட்டி கொடுப்பேன்னு அவன் சொல்லலாமா? அவனை மறந்துட வேணாம்னே. கூட்டி கொடுக்கறது சும்மா இருப்பா, அவன் ஒரு தடவை தான் சொன்னான், ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவான் போல இருக்கப்பா. உன்னைய சொன்னா என்ன, என்னைய சொன்னா என்ன, அவனை அங்கேயே வாழ்ந்துருக்கணும். நீ எதுக்கு என்ன தடுத்த? நீ எதுக்கு தடுத்தியா?